சேர சோழ பாண்டியர்களுக்கு மையப்பகுதியாக விளங்கிய ஒரு கோட்டை தான் திண்டுக்கல் மலைக்கோட்டை. இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம பார்க்குறப்ப சிறுமலை காற்று ஜில்லுன்னு அப்படியே அழலையாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையும் பழனி மலையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொடைக்கானல் மலையும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புத காட்சியாக இருக்குது. இங்கே அடிக்கிற காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுத்தமான காற்றாக கிடைக்குது. ஜில்லு 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 ஜில்லுன்னு அவ்வளோ ஒரு ஏசி காற்று மாதிரி இங்கே நம்மளால் உணர முடியுது. காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரலும் தான் மேலே ஏறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறையில் கட்டுப்பாட்டில் தான் பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த மலைக்கோட்டை மேலே கட்டப்பட்ட கோட்டை கிபி 1605 கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட ஒரு அருமையான கோட்டை. இந்த மலைக்கோட்டையில் நிறையா திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சியில் ஹைதர் அலி கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்தது. ஹைதர் அலியின் அனுமதியோட சிவகங்கை ராணியான வேல் நாச்சியார் இந்த கோட்டையில் 8 ஆண்டுகள் தங்கி இருந்திருக்கிறாங்க. மேலே கோட்டையை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, சுற்றி இருக்கிற கோட்டை சுவரை யாரும் பார்த்துருக்க முடியாது. மலைக்கோட்டையோட கோட்டை சுவரை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் நம்பர்கள் போட்டு இந்த கோட்டை சுவரை அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தோட ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. இந்த மலைக்கோட்டை மேலே ஏறுறதுக்கு கீழே உள்ள அந்த வாயில் வழியாக மட்டும்தான் மேலே வர முடியும். மற்றபடி எந்த பகுதியிலேருந்துமே இந்த மலைக்கோட்டைக்கு மேலே உச்சியை அடையவே முடியாது. அதுக்கு தான் அந்த காலத்திலே இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மதில் சுவரை கட்டியிருக்கிறாங்க. கோட்டை சுவரை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தது திண்டுக்கல் மலைக்கோட்டை. நீங்களும் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.